ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பக்கோடா காரக்குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 2 தக்காளியை, பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தக்குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். வத்தக்குழம்புக்கு பொடி கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், வேணாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 லெமன் சைஸ் இருக்கிற புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடா, உங்களுக்கு எவ்வளோ பக்கோடா வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் பக்கோடா ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ண உடனே இது நல்லா திக்காகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளோட பக்கோடா காரக்குழம்பு ரெடி. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.